நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கின்றோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை அடுத்து இது பற்றி தெளிவுபடுத்தி காணொலி ஒன்றை வெளியிட்டு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆயுத கலாச்சார பின்னணியிலிருந்து வந்தவராவார். அதேபோன்று எமது மக்களும் தமது விடிவுக்காக ஆயுதமேந்தி போராடியவர்களாவார். ஆகையினால் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்று ஜனாதிபதி கூறிய கருத்தை நாமும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லதொரு விடயமாகும். ஆனால் அவ்வாறானதொரு சூழ்நிலை உருவாக வேண்டுமாயின் அதிகாரங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்று தனது உரையில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினேன். இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இயங்கி வருகின்றது. மறுபுறம் சில கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுடன் இணைந்து இயங்கவில்லை. மாறாக நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கின்றோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை. இந்த விடயத்தையும் நான் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன். நாங்கள் ஒவ்வொரு விடயம் என்னும் அடிப்படையில் தான் அணுகுகின்றோம். நாம் தனித்து இயங்குகின்றோம். ஏனைய கட்சிகளுடன் கூட்டிச் சேரவில்லை. இருப்பினும் சில விடயங்களில் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டுமெனில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவோம் என்றும் நான் அவரிடம் எடுத்துரைத்தேன் என்று தெரிவித்துள்ளார்.